அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாய் 73% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 8% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதாங்க. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 163 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 356 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 765 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 550 ஃபில்ஸ். கடந்த நாட்களை விட கிட்டத்தட்ட 500 ஃபில்ஸால் தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. நொடி பொழுதில் உயிர் தப்பிய பலர். இதையா இவ்வளவு நாளாக நாம் சாப்பிட்டோம், பணம் கொடுத்து வாங்கி? இதோ மீன் சந்தையில் வெளிவந்த உண்மை. 10 டன் விஷம் அதிகாரிகள் அதிகார மட்டம் சிக்கியது. இதோ அதிரடி சோதனை வீடுகளுக்கு. அதே போல தீ விபத்து ஏற்பட்டதால் இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே அதிரடியான நடவடிக்கைகள். 50 லட்சத்தை தாண்டியது குவைத் பாப்புலேஷன். விசா வர்த்தகர்களிடமிருந்து தப்பிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அதிகமான வர்த்தகர்கள் தற்போது பிடிபட்டு வருகின்றார்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தூசியுடன் கூடிய காற்று எதிர்வரும் வியாழக்கிழமை வரைக்கும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி கழுவுறவங்களாக இருந்தாலும் சரி, வீடுகளில் ஹோஷ் கழுவுறவங்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமான நீரை விரயம் செய்து வண்டி கழுவுவதோ அல்லது வீடுகளை கழுவுவதோ தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி கழுகும்போது அதிகாரிகள், அதாவது நீர் மற்றும் மின்சார அமைச்சகத்தின் அதிகாரிகள் வந்தாங்கன்னா 500 தினார், கிட்டத்தட்ட 500 தினார் முக்காலஃபா போடுவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயம். அதனால் முடிந்த வரைக்கும் பாதுகாப்பான முறையில் கழுகிக்கோங்க. அப்படி கழுகிறதா இருந்தாலும் விடிய ஜாமத்தில் கழுகிறது தான் உங்களுக்கு அப்படி சிறந்ததாக இருக்கும். கழுகித்தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில். அப்படி இல்லாத பட்சத்தில் மதிய நேரங்கள்லையோ அல்லது விடிஞ்சதுக்கு அப்புறம் கழுகுறீங்களா இருந்தால் பக்கெட்டில் தண்ணி எடுத்து கழுகுங்க. ஹோஷ் போட்டு நிறைய தண்ணிகளை விரயம் செய்து வண்டி கழுகாதீங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, வீடுகள், குறிப்பாக குவைத்தி வீடுகளில் அறைகள் நிறுவப்பட்டிருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா மேல் மொட்டை மாடியிலே இருக்கலாம் அல்லது அவங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே சில தகரங்களாலான அறைகள் மற்றும் சட்டவிரோதமான குடியிருப்புகளை நிறுவி வாடகைக்கு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் முனிசிபாலிட்டி இப்போ கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகள்லையும் அதிகமான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. குவைத்தி வீடுகளில் அறைகள் எடுத்து தங்கி இருக்கிறீங்களா? மேலே, அதாவது சில வீடுகளில் மேல் மாடியில் தகரத்தாலான அறைகளை நிறுவியிருப்பாங்க. அப்படியான அறைகளில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கவனமாக இருங்க. குவைத்தி ஏரியா, குவைத்தி வீடு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வாரதே அங்கே தான் பிரச்சனை, அப்பார்ட்மெண்ட்களில் இல்லை, குவைத்தி வீடுகளில் தான் பிரச்சனை. அதலியாவில் இருக்கக்கூடிய சாத் பின் உபேதா பாடசாலை திடீரென கொலாப்ஸ் ஆகி உடைந்து விழுந்ததால் பதற்றம். நல்ல வேளை இது விடுமுறை நாள் என்றதால் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்.
இதே பாடசாலை நடக்கிற டைமில் இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்திருந்தால் மிகப்பெரிய உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த குவைட் பாப்புலேஷன் 50,98,539 அதிகரித்துள்ளது. இந்த கணக்கறிக்கையை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் குவைட் சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் 15,50,547 குவைத்தி குடிமக்களும் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 35,47,992 வெளிநாட்டவர்களும் இருப்பதாக கணக்கறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது குவைத்திகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேலே 15 லட்சம் குவைத்திகள்னா 35 லட்சம் வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயம். இதோ முக்கியமான ஹை ப்ரொஃபைல் டீம், அதாவது ஜமியாக்கள்ல சூப்பர் மார்க்கெட்களில் உயர் பதவிகள் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் சிக்கி இருக்குது. என்னதான் காரணம், என்னதான் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நாம் நிறைய தடவை இந்த ஜமியாக்களில் நடந்த ஊழல்களை பற்றி தொடர்ந்துமே நாம் வெளியிட்டிருப்போம். இப்போ சாதாரணமாக நம்ம ஷோய்க்குள்ளேயோ இல்லை வேறு எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்கள்லையோ மால்கள்லையோ போய் ஒரு பொருட்கள் வாங்கும்போது அதோடைய விலை ஜமியாவில் இருக்கிறத விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் ஜமியாக்களில் விலையும் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் அது மட்டும் அல்லாமல் கேஷியரில் ஒரு விலை இருக்கும், அவங்க விலைப்பட்டியல் போட்டு வச்சுருக்கிறதுல ஒரு விலை இருக்கும். கவுண்டரில் இப்போ 1 தினார் அடிச்சிருப்பாங்க, நம்ம அங்கே கொண்டு போய் கேஷியரில் பே பண்ணும்போது பார்த்தா 1.25 தினார் இருக்கும். இந்த மாதிரி பல தரப்பட்ட ஊழல்கள் பிடிபட்டு இருக்குது பல ஜமியாக்கள்லையும். இதில் உயர் பதவிகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 19 பேர், மேனேஜர் முதல் கொண்டு சூப்பர்வைசர் முதல் கொண்டு கணக்காளர்கள் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 19 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. ஜமியாக்களில் பொருட்கள் வாங்கும்போது இந்த ராக்கைகளில் அடிச்சிருக்கக்கூடிய விலையும் நீங்கள் பணம் கொடுத்ததுக்கப்புறமா பில்லில் இருக்கக்கூடிய விலையும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். கிட்டத்தட்ட 6 ஃபயர் ஃபோர்ஸ் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் வஃப்ரா பகுதிகளில் தீ விபத்து ஒன்று கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அம்கரா தீ விபத்து பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் பிறகு அதிரடியான சோதனைகள் அனைத்து யார்டுகள்லையும், அதே மாதிரி குடவுன்கள்லையும், அதே போல் அப்பார்ட்மெண்ட்கள்லையும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை. ஃபர்வானியா மற்றும் மங்காஃப், ரிகை இது போன்ற பல பகுதிகளில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க. ஒட்டுமொத்த தீ விபத்திலையும் சாதாரணமாக பார்க்கும்போது 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தீ விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் சிலருடைய கவனஈனம், பல பேருடைய உயிர்களை காவு கொண்டதுக்கான காரணம். அதனால் அதிகமான சோதனைகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஹாரிஸ்மார், அதே மாதிரி குடோன்களில் வேலை செய்யக்கூடியவங்க, ஹவாலி பகுதிகளில் பில்டிங்கில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒரு வெளிநாட்டவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்குது. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இவ்வளவு நாளாக நாம் இதை தான் சாப்பிட்டோமா? கிட்டத்தட்ட 10 டன் மீன் வகைகள் பிடிபட்டிருக்குது. இறால், மீன் இது போன்ற பல உணவு வகைகள் சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 10 டன், அதாவது 10,000 கிலோ. இதில் அதிகமானதை பார்த்தீங்கன்னா அழுகிய மற்றும் பழுதாகிய உண்பதற்கு உகந்ததல்லாத மீன்கள் தான். ஷோக் ஷார்க், அதே போல் சாஹில் மீன் மார்க்கெட், இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து இந்த மீன்கள் பிடிபட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். குறைந்த விலைகளில் இந்த வெந்தீஸ்கள் எல்லாம் மீன் வாங்கும்போது
ஏலத்துலலாம் மீன் வாங்கும்போது நல்ல மீனா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா பல மீன்கள் வந்து கெட்டுப்போன மீன், அதே மாதிரி மருந்தடிக்கப்பட்ட மீன்கள் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவும் 10 டொன் மீனையும் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க குவைத்துடைய உணவு பாதுகாப்புத்துறை. ஆரம்பத்திலே ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார், கடந்த 27/6/2025 இந்த வீடியோ போட்டிருந்தார். அதுக்கப்புறமா நடந்த சோதனைகளில் தான் இது எல்லாமே பிடிபட்டிருக்குது. 2 வீடியோவும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். رسالتي حق الاخوان جهه المسؤوله البلديه وهيئه الغذاء، شوف الفوضى اللي هني اللي قاعده تصير، طالعوا لا رقابه ولا شيء. شوفوا على مد البصر الناس اللي لعبه لعب، لا رقابه ولا تفتيش على السيارات هذه الموجوده. شوفوا هذا هني ونص مايل ويقفون هناك، روح شوف السيارات كلها مفوله سمك، كلها مفوله سمك، من وين يجيبونه ما تدري. طالع هناك سيارات وبدبة سيارات والافلوريات الناس كلها حاطه سمكهم. الحين يوم شافوني شالوهم، الساحه هذه كلها سمك هناك. شوف رقابه معدومه. انا صار لي 5 سنوات ما شفت موظف بلديه هني ولا هيئه الغذاء، وهذه مسؤوليه البلديه مو مسؤوليه التجاره ولا غيره. تعال شوف الفوضى المسخره اللي قاعد تصير هني، واسعار خياليه، اسعار نار. يعني تبي تاخذ سمك تروح اخذ قرض بالبنك، تعال خذ سمك. الغذائيه فكرتها على كل جوله مثلجه اليوم تعليمات مدير الامام رئيس اداره مدير الامام نائب مدير الامام تفتيش الغرفه تقتل جميع الاستفاض باشد العقوبه. الهيئه العامه للغذاء والتغذيه اداره تفتيش محافظه العراق انه بجمله موافق 18/7/2025 تم ضبط تقريبا 10 طن قدر كميه اسماك غير صالحه للاستهلاك الادمي، تغيرت خواص الطبيعيه من حيث اللون والشكل والرائحه وظهور رائحه كريهه. تم ضبطها قبل تنزيلها الى السوق، يتم تحميلها الى سيارات وبرادات، وتم ضبط البرادات عند السوق اثناء التنزيل. نلاحظ الربيان كله وهو تغير باللون، شكل الخواص والقوام، تكثف بالانسجه. لاحظ علما تم طلب تقديم معاينه من المدير المسؤول عن الاسماك من يقوم بتقديم معاينه وإخراج المحافظ. يبيعونه كله على طازج ما بتسوى طبعا هذه يزون البراد هذه. طبعا هذه البرادات جاهزه عشان ينزلون السوق على بنها طاز جو ينباع بالسوق على بنها طاز جو. هذا البراد الثاني يمسكني حطوه على بنها طازج وراح يروح السوق، لكن صدناه قبل ما يروح السوق. هذه الكميات كلها فارسين، هذه كلها فارسينها عشان تروح السوق. طبعا تغير بلون خياشيم ورائحه كريهه. هذا بياكل عايز لاحظ جو مرور خطر بكتيريا. غدر كثر ابو عبد الرحمن 10 طن تقريبا الكميات. بعد ما درسنا الكميات هذا كله راح يتحول يتعدل إلى الإتلاف كباسة على طول. فرز تصوير قطاع السمك موجودة. السمك نثبت الحالة فلازم نسوي السمكين بإثبات الحالة.
انواع السمك الموجوده بالطوفه والرطله. كباسه يروح بس وفي الماء يدخل في المصفاة المكان على طول على الكباسات.